வணக்கங்க. இன்றைக்கி வடுமாங்காய் தான் போட போகிறேன். ஏற்கனவே ஒரு செட்டு போட்டுட்டேன். ஒரு 3 மெத்தடில் வடுமாங்காய் போடுவேன். இது ஒரு மெத்தடு தண்ணி ஊற்றி செய்கிறது. இது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இப்போ போய் தெரிஞ்சவர் ஒருத்தர் மாங்காய் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆனால் அது கொஞ்சம் சைஸில் பெருசாகிடுச்சு. பரவாயில்லன்னு சொல்லி காம்பை கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய சைஸ்லாம் தனியாக பிரித்து வேறு ஒரு வாளியில் வச்சுட்டேன். நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி ஃபேன் காற்றுல வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். அதில் விளக்கெண்ணெய் நல்லா 2-3 ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தேவையான அளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டு அதையும் குலுக்கிட்டிங்கன்னா விளக்கெண்ணெய் மேலே அந்த உப்பெல்லாம் நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான சாமான் வரமிளகா, வெந்தயம், கடுகு, விரலி மஞ்சள் உடைச்சது எல்லாமே பச்சையாகவே நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கரக்கரன்னு அரைச்சா போதும். அதை மாங்காயில் கொட்டி நல்லா குலுக்கி விட்டுருங்க. கால்படாத இடத்துல தூக்கி மேலே வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா தினம் 2 வேளையும் காலையில் சாயங்காலம் நீங்கள் விடாமல் குலுக்கி விடணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா 4வது நாள் இல்லை 5வது நாள் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், பழைய மெத்தடில் எவ்வளோ தண்ணியாக இது வேறு டேஸ்ட்டில் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு 3 மெத்தடில் போடலாம் வடுமாங்காய். இது ஒரு மெத்தடு, இப்போ போட்டிருக்கிறது ஒரு மெத்தடு. இப்போ பாருங்கள், இது ஒரு கிரேவி மாதிரி நல்லா சேர்ந்தாப்பில் இருக்கும். இது டேஸ்ட் இது ஒரு வேறு மாதிரி இருக்கும். வடுமாங்காய் சீசன் கிடைக்கவில்லை நம்ம போட்டு 1 வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கரண்டி வச்சு கிளறி விட்டு வச்சுக்கணும். அப்படியே வச்சிடக்கூடாது, வீணாகிடும். ஒரு நாளைக்கு ஒரு டைம் கிளறி விடணும். உங்களுக்கு வச்சுக்க தெரியலன்னா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வடுமாங்காய் கிடச்சதுன்னா நீங்கள் போட்டு பாருங்கள். ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.